வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பப்பாளிக்காய் கிரேவி பண்ண போகிறோம். நான் ரொம்ப காயாக எடுக்கலை, ரொம்ப பிஞ்சு காய் மாதிரி நான் எடுக்கலை, கொஞ்சம் செங்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பப்பாளி காய் வச்சுட்டு நம்ம இப்போ கிரேவி பண்ண போகிறோம். அதே போல் பப்பாளி பழத்தில் இருக்கிற நன்மைகள் போலவே பப்பாளி காயிலையும் நிறைய நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகள் இப்போ நம்ம சைடு பை சைடு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பப்பாளி காய் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் தோல் சீவிக்கிறேன். இது தோல் சீவனாலும் பால் வரும், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதை சீவனதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு நீங்கள் அப்புறமா கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க நன்மைகள் நம்ம பார்த்துக்கலாம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் சி, ஏ, பி, இ இருக்குது. அதே போல் இதில் மெக்னீஷியமும் பொட்டாசியமும் அதிகப்படியாக இருக்குது. நார் சத்து இதில் அதிகப்படியாக இருக்கனால வயிறு சம்மந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரியாயிரும். அதே போல் இது நம்ம காலையில் டிஃபனோடு கலந்து சாப்பிட்டுக்கலாம், மதியம் சாப்பிட்டுக்கலாம். மதியம் சாப்பாட்டுக்கும் நைட்டு டிஃபனுக்கும் பிட்வீன் கேப்பில் நீங்கள் இந்த காய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுங்க. இந்த டைமில் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லாவே செட் ஆகும். அதே போல் இது சுகர் பேஷண்ட் நீங்கள் இதை பப்பாளி காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை இல்லை வாரம் 2 முறை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸோட அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் பப்பாளி காய் பழம் ரெண்டுமே நம்மளோட சருமத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். பப்பாளி பழம் வச்சு நிறைய பியூட்டி பேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸ்கின் க்ளோவிங் ஆகிறதுக்கும் நம்மளோட தோல் சுருக்கத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் காய் ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இந்த காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா காயம் ஏற்பட்டுச்சு, வயிற்றில் எந்த ஒரு காயம் இருந்தாலும் புண் இருந்தாலும் அந்த காய் அதை சரி பண்ணிடும். அதே போல் உடலோட திறன் மேம்படுறதுக்கு இந்த காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது அதிகப்படியான வெயிட் இருக்கிறவங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் நீங்கள் இந்த பப்பாளி காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம இப்போ காய் நல்லா தோல் சீவி கழுவி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பப்பாளி காயை நம்ம அதில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் கொஞ்சம் குறைவாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அந்த ஆனியனையும் நம்ம உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அது கலந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். சும்மா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கலந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம எண்ணெயில் குக் பண்ணி வச்ச பப்பாளி காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி சீக்கிரம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி ப்ராசஸிங் தான். அதே போல் ஹெல்த் நிறையவே இருக்குது. ஹெல்த் இதில் பப்பாளி காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மை தரும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒருக்க நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லைங்களா. முக்கால் பாகத்துக்கு மேலே வெந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மெத்தியில் கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் போல் அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், கிரேவி நல்லா திக்காயிருச்சு, நல்லா காயும் வெந்துருச்சு நமக்கு. இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்துட்டு மேலால் வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு அழகாக பரிமாறலாம். ரொம்ப சூப்பரான
ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான பப்பாளிக்காய் கிரேவி வந்து டக்கராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ஹெல்த் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.